பார்க்கக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேஜுவோட அப்பா வந்திருக்காங்க. இப்போ கூட ஏன் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இதை வேற சில பேர் வந்து ஒரு மாதம் கூட ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல, எங்கேயுமே வேலைக்கு போக மாட்டார், சோம்பேறியாக இருக்கார், இதை பண்ணுறது அதை பண்ணுறது நிறைய வரும். எதுக்கும் ஃபீல் பண்ணல. ஆனால் சில பேர் அவங்களோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி என்ன ஆச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு லைவ்லையோ இல்லை மெசேஜ்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லேயோ அண்ணா எப்படி இருக்காங்கன்னு கேட்பீங்க. அவங்களுக்காக நான் பதில் சொல்லிக்கிறேன். முன்னாடி வந்து டைபாய்டு ஃபீவர்னு சொன்னவங்க இப்போ வந்து நிமோனியான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நுரையீரல் ஃபுல்லாக சளிங்களாம். அது வந்து சில நேரம் மூச்சு விடுறதுக்கே அவருக்கு கஷ்டமாக இருக்குது. சென்னையில் ஆப்பிள் ஸ்கேன்ஸ் அண்ட் லேப் இந்த இடத்துல தான் போய் அவங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. சும்மா தெரியப்படுத்தணும்ல, அதையும் சில பேர் நம்ப மாட்டாங்க. தெரியுதா? இப்படி இப்படி காமிச்சா தெரியுதுல்ல? ஆமாம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த எலும்புக்கிட்ட நடுவில் இருக்கிறது வந்து ஹார்ட்டு. ஆனால் இந்த இந்த ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சைடுமே ஒரு மாதிரி கொசன்னு வெள்ளையாக தெரியுதுங்களா? அது ஃபுல்லாகவே சளி. நுரையீரலில் நிறைய சளி கட்டியிருக்குங்களா. அது வந்து சாதாரண மெடிசன்லேயே சரியாயிரும்னு எங்கே போனாலும் சொல்கிறாங்க. சும்மா டானிக்கு மாத்திரை தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் இவருக்கு இங்கே இருக்கிற மெடிசன் செட் ஆகலை, என்னன்னு தெரில. அது சரியாகவே மாட்டேங்குது. ஃபீவருமே இப்போ தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் இருக்கும். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறேன். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தேவையானது நம்மளுக்கு என்ன செட் ஆகுமோ அதை சாப்பிட முடியாதுல்ல. வேலை அதுவும் 12 மணி நேரம் செஞ்சாங்க சென்னையில். அப்படிங்கும்போது டயர்டில் வருவாங்க, என்ன இருக்குதோ சாப்பிட்டுட்டு படுக்கணும். அப்படி இருந்ததுமே ஃபீவர் இப்போ வரைக்கும் க்யூர் ஆகவே இல்லை. நுரையீரல் ஃபுல்லாக சளியாக இருக்குன்னு சொன்னதை வந்து வீட்டில் அங்கே மாமனார் மாமியார் கிட்ட பேசுறதுலையுமே மாமனார் அக்கா எல்லாருமே உடனே வந்துருங்கன்னு தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால இந்த ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நுரையீரலில் இருக்கிற சளி குறைஞ்சாதான் முன்ன மாதிரி அவர் உடம்பே கொஞ்சம் தேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்க ஆள் ஒல்லியாயிட்டே தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்தால் நீங்கள் குண்டாயிடுறீங்க, சாப்பாடெல்லாம் அவர் வந்து ஒல்லி ஆயிடுறாரு, சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கல, இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுலாம் இருக்குது. ஆனால் இந்த ஃபீவருக்கு அப்புறம் இவர் இப்படி மாறினதான். அதனால நாங்கள் ஒடிசாக்கு போகிறோம். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நியூ இயர் எப்படி போச்சுன்னு கேட்பீங்க. உண்மையாகவே ரொம்ப மொக்கையாக போயிருக்கு. லாஸ்ட்டு ஒரு வீடியோலையே நான் நியூ இயரை பற்றி அவங்கவுங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படியோ அப்படி தான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து எல்லாமே கடந்து போகுங்கிற டைலாக்லாம் நிறைய பேர் பாசிட்டிவாக நினச்சி இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறேன். அதில் வந்து கோயில் போகிறதோ இல்லை பிடிச்சதை சாப்பிட்றதோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ரிலாக்ஸ் இல்லைங்களா. எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு என்னால் கோவிலுக்கும் போக முடியல. எங்களோட ரிலேட்டிவ் ஒரு அண்ணாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால் இப்போ போகக்கூடாது. நான் கோவிலுக்கும் போக முடியல, அம்மாவும் சமைக்கக்கூடாது. வேலையே இன்னைக்கு கொஞ்சம் சரியாக இருந்தது. சும்மா தலை குளிச்சு மனசில் சாமி நினச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு நல்லா இருக்கும். அவ்வளோதான் எங்களுக்கு நியூ இயர். பாப்பாவுக்கு வேற இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சளி பிடிச்சிருந்தது. இந்த இடமெல்லாம் புண்ணு, இங்கே இருக்கிற புண்ணு ஸ்ப்ரெட் ஆகி இங்கே வாய்க்கிட்ட இங்கெல்லாம் புண்ணு. 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போனேன். சுச்சுவேஷன் இங்கே இப்படி தான் இருக்குது. அதுக்காக என்னடா இப்படி இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணல. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. என்னோட நியூ இயர் எப்படி போச்சுன்னு சில பேர் கேட்டு விரும்புகிறவங்களுக்காக நான் சொன்னேன். எனக்கு ஓகே, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் நல்லா கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸுக்கே பாப்பா சர்ச்சுக்கு போய் கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்க முடியலங்கிற விஷயத்தில் அவள் சேடாக இருந்தால,
அந்த விஷயத்துலயும் சரி, அப்புறம் தேஜோட அப்பா சென்னையிலருந்து வந்தாங்க. ஏதாவது புடிச்சத வாங்கிட்டு வரணும்னு கேட்கும்போது, கிறிஸ்மஸ் தாத்தா குடுக்குற மாரி அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத பார்த்து அவ எவ்ளோ ஹேப்பியா இருக்கா! அவ எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து வெயில் வருமா என்னன்னு தெரில. ரொம்ப மேகமூட்டமாக இருந்தது. காலையில் சூரியன் வர்ற டைமில் நான் ஒரு வியூ எடுத்திருந்தேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குல்லங்க, அந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணது. அழகாக இருந்தது. தேஜுவோட அப்பா வந்திருக்காரு அங்கே. திங்கட்கிழமை நைட்டு கிளம்பி காலையில் இங்கே ஒரு 5:30க்கு கொட்டம்பட்டி பைபாஸில் ரீச் ஆனாங்க. அப்பா போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. தேஜுவுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்றைக்கி வந்து சமையல் இதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இன்றைக்கி வீட்டில் தக்காளி சாதம், அதுக்கப்புறம் சாம்பார். சாம்பார் வைக்க முக்கியமான காரணம், அண்ணனுக்கு வந்து தக்காளி சாதம் கூட சாம்பார் சாப்பிட்றது பிடிக்கும். ஒரே குழம்பு அப்படின்னா ஈவினிங் டைமில் சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி மட்டும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்குது. அதனால தான் இதுக்கப்புறம் தான் காய்கறி கட் பண்ண போகிறேன். பார்த்துட்டு நேற்று ஆஃப் நைட் போயிருக்காங்க. இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. காய்கறி எல்லாமே கட் பண்ணி வெள்ளைப்பூடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பலாம். காலையில் அம்மாச்சி இன்னும் பால் கொண்டுட்டு வரல, அதனால் பால் காய வச்சு அதுக்கப்புறம் எழுப்பலாம். தூங்கட்டும். சரி, ஒன்று ஒன்றா வேலையை ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி வந்து சாம்பாருக்கான காய்கறி முள்ளங்கி, பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வந்து ஒரு டவுட்டில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா முள்ளங்கி வந்து ஒரு 5-6 இருக்குங்க. சாம்பார் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்க்குறனால அம்மா வேணான்னு சொல்லிடுவாங்க. ஒரு டவுட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். முதல்ல முள்ளங்கியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அம்மா எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் கேட்பேன். இஞ்சி, வெள்ளைப்பூடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தக்காளி சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு சாம்பாருக்கும் உரிக்கணும். இப்போ வந்து முள்ளங்கி அந்த தோல் சீவிட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது சாம்பாருக்கும் ரெடி பண்ணிவிட்டு சாதத்துக்குமே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அம்மா தான் அரிசி ஊற வச்சுருக்காங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் வந்து குருணை அரிசியில் தான் செய்ய போகிறோம். கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2, ஒரு 5-6 பச்சை மிளகாய், தக்காளி இவ்வளோ எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ரெடி பண்ணியாச்சு. லெமன் ரெடி, எல்லாமே ரெடி. வெளியே இதுக்கப்புறம் அடுப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிக்கணும். காலையில் டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி சாதம் செய்ய போகிறோம். அங்கே இருக்கிற பெரிய பாத்திரத்தில் தான் சமைக்கணும். கழுவுறதுக்காக வெளியே வச்சுருக்கோம். சாம்பாருக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி குக்கரில் வச்சாச்சு. அம்மா பால் காய வச்சுக்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மா தான் இன்றைக்கி சாதம் சமைக்கிறாங்க. என்ன தான் பிரியாணி ஸ்டைல்லையும் சில நேரம் நானே செஞ்சாலும் அம்மா செய்கிற டேஸ்ட்டு நம்மளாம் செய்யும்போது வராது. அதுவும் தேஜுவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அம்மா தனியாக தான் செஞ்சாங்க. நாங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கிளம்புனோம். பாப்பாவுக்கு அந்த புண்ணு சளி பிடிச்சனால வந்திருந்ததுன்னு தேங்காய் எண்ணெய் வச்சு விட்டுட்டேன். அது இன்னுமே அதிகமாகிடுச்சு. வீட்டில் செம்மத்திட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போக மாட்டிங்களான்னு. அதனால் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாச்சுங்க. பாப்பாவுக்கு ஒரு ஊசி, அதுக்கப்புறம் 10 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்ணுங்களாம். இப்போ ஒரு 3 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பார்க்கணும். தக்காளி சாதம், வரும்போது பருப்பு வடை வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நேற்று செஞ்ச பாவக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் பொரியல், தயிர் வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம். தேஜுவை பாருங்கள். நான் அங்கே இருந்தேன்ல, நான் வரும்போது நீ என்ன ஆசைப்பட்ட, என்ன வாங்கிட்டு வரணும்? இல்லை, ஆமாம், அதை தானே உங்ககிட்ட கேட்டா நேற்று. ஜூஸா? இது மூக்கெல்லாம் ஜூஸ் கேட்குறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்களுக்கு கூட இப்படி புண்ணு வந்தது இல்லையா? பாப்பாவுக்கு இப்படி புண்ணு வந்து சரி சர்ப்ரைஸ். இல்லை, கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட நீ என்ன வேணும்னு கேட்பேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னது சொல்லு. கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட என்ன கிஃப்ட் வேணும்னு சொன்ன? ஒழுங்க உட்காந்து சொல்லு. நீ நான் உன்கிட்ட கேட்டேன் இல்லைம்மா, சர்ச்சுக்கு போகும்போது கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட என்ன கிஃப்ட் கேட்பேன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன?
ஆமாம், மரம். என்ன மரம்? கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் மரம். அதுதான் அந்த தாத்தா கிட்ட கேட்பியா? கிறிஸ்மஸ் மரம். சரி, கண்ணை மூடிக்க. ஆகக்கூடாது. இரு. ஒரு கை எடு. இது தொட்டு பாரு என்னது. இரு, சொல்லு. அங்க போ. நல்லா இருக்கா? சரி. பேக் யார் தூக்குறது? என்னால தூக்க முடியாது. தூக்கிட்டு போறேன்னா தூக்கிட்டு போ. அதான் நான் சொல்லிட்டேன்ல, தேஜுக்குன்னு ஒரு பேக் வாங்கலாம். இல்லாட்டி நான் அவங்க மாமா கிட்ட கேட்க சொல்றேன். அவளோட பொம்மை மட்டும் இவ தான் சமைக்கணும். நல்லா இருக்கா? அதோட பேர் என்ன? என்ன பேர் வைக்கலாம்? டெடி. ஓ மை காட். சரி, டெடி. நல்லா இருக்கா? அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லலையா? சந்தோஷம். சரி, இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட இருந்து gift கிடைச்சிருச்சு. அப்பா தான் உனக்காக வாங்கிட்டு வந்தார் அந்த தாத்தா கிட்ட இருந்து. ஹாப்பி? ஹாப்பியா? என்ன சொல்லணும்? கிறிஸ்மஸ் தாத்தா தானே இந்த gift கொடுத்தாரு. அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? யாராவது ஏதாவது பொருள் கொடுத்தா அவ மறுபடியும் எனக்கு என்ன வேணும்ங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, இந்த நியூ இயரை நல்லபடியாக கொண்டாடுங்க. ஓகேவா? இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.